கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு ஊரிலே வாழ்ந்து வந்த ஐஸ்வர்யமுள்ள மனிதன் ஒருவன் அதிகாரமுடையவனும் சரீர பலனுடையவனும் நீதியின்படி வாழ்பவனும் உதாரண குணமுள்ளவனும் அந்த ஊரின் மக்கள் மத்தியிலே பிரபு என்ற கணத்திற்குரியவனுமாக இருந்தான். ஆனாலும் அவன் தேவனாகிய கர்த்தர் முன்னிலையிலே வரும்போது அவருடைய பாதத்திலே உண்மை மனதுடன் தன்னை தாழ்த்தி தனக்கு இருக்கும் சுய பலத்தினாலும் தன் நீதியின் கிரியையினாலும் தன் ஆத்துமாவிற்கு விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது என்று அறிக்கை செய்கின்றவனாக இருந்தான். அவன் இந்த உலகத்தோடு அழிந்து போகும் காரியங்களிலே தன் நம்பிக்கையை வைக்காமல் அழியாமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசுவின் மேல் விசுவாசம் உள்ளவனாக இருந்தான். இவனே ஆவியிலே எளிமையுள்ளவன். கருப்பொருளாவது ஆவியிலே எளிமை என்பது ஒருவனுடைய பொருளாதார நிலைமையை மையமாக வைத்து கணிக்கப்படுவதில்லை. ஒரு சாரார் பொருளாதார நிலைமையில் ஏழை எளியவர்களாக இருந்தும் புலி பசித்தாலும் புல் தின்னாது என்று மனதிலே அகங்காரம் உள்ளவர்களாக இருந்து தேவனுடைய சமூகத்திலே தங்களை தாழ்த்த மறுக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். இன்னும் ஒரு சாரார் உலக ஐஸ்வர்யம் மிகையாக இருப்பதினால் தாங்கள் தேவனை தேடுவதை விட தங்களுக்குண்டான செல்வத்திலேயே அதிக நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். ஏழைகளுக்கே தேவ நம்பிக்கை வேண்டும் என்று ஏழைகளை நகைக்கின்றார்கள். இந்த இரண்டு சாராரும் ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் அல்லவே. தன் தகப்பனிருந்து கொஞ்ச ஆடுகளை மேய்த்து வந்த தாவீது என்னும் இளைஞனை தேவன்தாமே ராஜாவாக உயர்த்தினார். இந்த தாவீது யுத்தத்திலே வல்லமையுள்ள போர் வீரன். அவன் தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருந்தான். அவனுடைய சொல்லிலே வல்லமை இருந்தது. அப்படி இருந்தும் அவன் தேவனுடைய சமூகத்திற்கு செல்லும் போது இந்த ஏழை கூப்பிட்டான். கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று தன்னை தாழ்த்துகின்றவனாக இருந்தான். அவன் ராஜாவாக இருந்தும் அவன் ஆவியிலே எளிமையுள்ளவனாய் இருந்தான். தேவன் தாவீதின் மேல் பிரியமுள்ளவராக இருந்தார். எனவே சுய பலத்தில் தங்கி வாழாமல் தேவ சமூகத்திலே உங்களை தாழ்த்துங்கள். மத்தேயு 5:3. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.